நீங்கள் வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த இருமைகள் எல்லாத்தையுமே பிரித்து பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு பிரித்து பார்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கலாம். உங்களோட செயல்பாடுகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இருமைகளை பிரித்து பார்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் உணர்ச்சிகளால் இயக்கப்படுற செயல்பாடுகளை கவனிக்கணும். உதாரணத்துக்கு டெய்லியும் சாப்பிட்ணும், அப்படி சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்றீங்க. இப்படி யோசித்து சாப்பிட்றது உணர்ச்சிகளால் செயல்படுறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கு, அது மேலே இருக்க ஆசையினால் இயக்கப்படுறீங்க அப்படின்னா இப்படி உணர்ச்சிகளால் இயக்கப்படுற செயலில் இருந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுவையான சாப்பாடை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, சுகத்தை அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட வெளிப்பாடு. இது வந்தது காரணம் சுகத்தையும் வலியையும் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க அப்படின்றத இந்த செயல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி செயல்பாடை கவனிக்கும்போது அதிலேருந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களோட உணர்ச்சிகளை கவனிக்கும் போதும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்க, எதை வெறுக்கிறீங்க, எது மேலே ஆசைப்படுறீங்க, இது எல்லாத்தையும் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இருமைகளை பிரிக்கும்போது தான் இது மாதிரி பயம், கோபம், ஆசை இதெல்லாம் வருது. வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்னு உணர்ந்துட்டா பயம் மாதிரியான உணர்ச்சிகள் எதுவும் வராது. அடுத்து உங்களோட சிந்தனைகளை கவனிக்கும் போதும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்களாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னு நினச்சி யோசிக்காமல் தானாக உங்களுக்குள்ளே பல சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் வரும். தானாகவே உங்கள் மனசு யோசிக்கும். அப்படி யோசிக்கிறத நல்லா கவனித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் அதிலிருந்து நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எண்ணங்கள் தானாக வர்றதுக்கு காரணமே இருமைகளை பிரித்து பார்க்கறதுனால தான். வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத உணர்ந்துட்டா மனசில் தானாக எண்ணங்களே வர்றது. எந்த அளவுக்கு இருமைகள் ஒன்று அப்படின்றத உணர்கிறோமோ அந்த அளவுக்கு எண்ணங்கள் அமைதியாகும், அதிகமாக எண்ணங்கள் வராது. ஆனால் வாழ்க்கையோட இருமைகளை ரொம்பவும் பிரித்தவங்களுக்கு எண்ணங்கள்ன்றது சுத்தமாகவே நிற்காது, நிறுத்தாமல் தொடர்ந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி செயல்பாடுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள் இது எல்லாத்தையும் கவனித்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது எந்த இருமையை பிரித்து பார்த்ததுனால இது மாதிரியான செயல்பாடு வெளிப்பட்டுச்சு அப்படின்றத நல்லா யோசித்து தான் புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணி எந்த இருமைகளை பிரிச்சிருக்கீங்க அப்படின்றத உணரலாம். அடுத்து இருமைகள் ஒன்று அப்படின்றத உணர்றதுக்கு சிந்தித்து புரிஞ்சுக்கணும். எப்படிலாம் சிந்திக்கணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருந்தேன். நெகட்டிவான விஷயங்களில் இருக்க நன்மைகளை பற்றி யோசிக்கணும். அடுத்து நேரம் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே தற்காலிகமாக மாற்றுது. இது மாதிரிலாம் யோசித்து புரிஞ்சுக்கிட்டால் இருமைகள் ஒன்று அப்படின்றத உணரலாம். அடுத்து தினமும் உங்களுடைய எண்ணங்களை கவனிங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்களே பாசிட்டிவ் தான் நல்லது, நெகட்டிவ் தான் கெட்டது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவீங்க. யாரையாவது பார்த்துட்டா அவன் நம்மகிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும், ஒழுங்காக பேசணும், இப்படியெல்லாம் தானாகவே உங்களுக்குள்ளே இந்த எண்ணம்லாம் வரும். இது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு கெடுதலை தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் இருமைகளை பிரிக்கும். இது மாதிரி என்ன நடந்தாலுமே அது சரியாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் இப்படின்ற எண்ணம்லாம் தானாகவே உங்களுக்குள்ளே வரும். துன்பம் மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடந்துருச்சுன்னா ஏதோ கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது. இன்பம் மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் வந்துச்சுன்னா ஏதோ நல்லது நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது. இப்படி நினைக்கிறதுனால இருமைகளை பிரிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பல தடவை இருமைகளை பிரிக்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாகுது. அதெல்லாம் கவனிங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எது நடந்தாலும் ரெண்டுமே நல்லது தான் அப்படின்றத உணருங்க. இப்படிலாம் சிந்திச்சு வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத உணரலாம்.